வணக்கம். நான் சைதே மீனா. நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷம். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, போகின்னு சொல்கிறாங்க. போகின்றது வெறும் இந்த பழசு பட்டெல்லாம் அள்ளி போட்டு எல்லாத்தையும் கொளுத்திட்டு குளிர் காயறது மட்டும் இல்லை. இது ஒரு பண்டிகை கூட. போகி பண்டிகைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் யார் அந்த பண்டிகைன்றது யாரும் கண்டுக்கிறதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வீடு வாசலை க்ளீன் பண்ணி மக்கா நாள் வர பொங்கலுக்கு ரெடி பண்ணுறதுக்கு தான் போகியை யூஸ் பண்ணுறாங்க. இந்த போகின்ற நாளை அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் மெய்யால் என்னன்னா, போகி ஒரு குளிரான நாளில் மாதத்தில் வர்ற பண்டிகை. அதனாலேயும் கூட அவங்க அந்த நாள் அவங்க கழித்து போடுற பொருளெல்லாம் எடுத்து மக்கா நாள் கொளுத்துற பழக்கம் வந்துருக்கலாம். ஆனாக்கா இது நம்ம வீட்டில் இருக்கிற சாமிங்களை கும்பிடுற ஒரு நாள். என்ன பண்ணுறதுன்னா, போகி அன்னைக்கு காத்தால் வெடிங்காத்தால் எழுந்து நம்ம குளிச்சு முடிச்சுட்டு வாசக்கால் இதில் வாசக்கால் அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும். மஞ்சள் குங்குமம் வச்சு மாவல் தோரணம் கட்டி காப்பு கட்டணும். காப்பு கட்டுறதுன்னா இந்த விரதம் இருக்கிறவங்க கையில் மஞ்சள் கட்டிக்கிறாங்கல்ல, மஞ்சள் வச்சு. அது இல்லை. இது வந்ததுன்னா காப்பு கட்டுறதுன்னா வேப்பிலைனாலே காப்புன்னு தான் சொல்லுவாங்க. வேப்பிலை அப்புறம் இன்னும் ஒரு 4-5 செடியெல்லாம் சேர்ந்து எல்லாமே மருத்துவ குணம். அந்த வேப்பிலைக்கு எவ்வளோ மருந்து குணம் இருக்குதோ அதே மாதிரி மற்ற செடிங்களும். இந்த கிராமத்துலலாம் கன்னிப்பீலின்னு சொல்லுவாங்க. கன்னிப்பீலின்னு சொல்லிட்டு அது இந்த கண்ணில் இருக்கிற அழுக்கு ஒதுங்குது பார்த்தீங்களா, அத்தை மாதிரியே இருக்கும். இந்த அவளுண்ட வெள்ளையா இந்த மாதம் எல்லாமே செடியில் ரோடு ஓரத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செடி முளைச்சி கிடக்கும். இன்னைக்கு சாயந்தரம் இல்லை, இன்னைக்கு காலைல பார்த்தாலே அதெல்லாம் இருக்காது. எல்லாத்தையும் இந்த விற்கிறவங்க அதெல்லாம் பிடுங்கிடுவாங்க. பிடுங்கிட்டு தவளை கன்னிப்பீலி செடி, வேப்பலை கொஞ்சம், மாவிளவை கொஞ்சம் எல்லாம் சேர்த்து கொடுப்பாங்க. இன்னும் 2-3 செடி இப்போல்லாம் இல்லை. அது தும்பப்பூ செடியை சமீபத்தில் நான் எங்கேயோ பார்த்துட்டு விட்டுட்டு வந்துட்டேன். தும்பப்பூ அழகாக வெள்ளையாக பூ பூத்து இருக்குமே, அதை அப்படியே பறித்து அது உள்ள ஒன்று இது பண்ணி அழகாக இது மாதிரி ரவுண்டாக முறுக்கு மாதிரி செய்வோம் சின்ன வயசில். இப்போ சமீபத்தில் எங்கேயோ பார்த்தேன் நான். அது மறந்து போச்சு. நான் இதெல்லாம் வாசலில் கட்டுவாங்க. வாசலில் கட்டினா அது நோய் நொடி வராதுன்ற நம்பிக்கை. அவசரத்துக்கு ஒரு மருந்தாக கூட இருக்கும். அந்த நீர் கடுப்பு, அது கல் அடைக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, கல் அடைக்குது, சிறுநீரகத்தில் கல் உருவாகுதில்ல, அதுக்கு இந்த கன்னிப்பீலி செடியை நல்லா வேக வச்சு சுண்ட காய்ச்சி அந்த தண்ணியை குடிச்சா நல்லது. அதான் சாதாரணமாகவே குடிக்கலாம். அது வர்ற சமயம் தான் குடிக்கணும்னு இல்லை. நம்ம வாரத்துக்கு ஒரு தபா இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தபா கூட நம்ம அதை குடிக்கலாம். கேட்டுன்னு செய்யுங்க, எதையும் வைத்தியரை கேட்டுன்னு. இப்படி காத்தால வாசக்காலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு காப்பு கட்டி கற்பூரம் பழம் 2 பழம் எதுனா வச்சு சாமி கும்பிட்டு கற்பூரம் ஊதவத்தி எல்லாம் காமிச்சு உள்ளே நம்ம சாமியாண்ட கற்பூரம் தான் காமிச்சுட்டு நம்ம அப்போ சாமி கும்பிடுறத முடிச்சுக்கலாம். அதனால என்னென்னா, அந்த போகிக்கு முதல் நாளே நம்ம எல்லாம் கிளீனிங் வேலை எல்லாமே முடிச்சுட்டு தான் காலங்காத்தால் எழுந்துச்சு 6 எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி எழுந்துச்சு அதை வாசக்காலை கும்பிட்டா அது ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் இருக்கிற சாமிக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதை தான் நான் இன்னைக்கு சொல்ல வந்தேன். எல்லோரும் இதை கிளீனிங் நாளுன்னே நினச்சின்னு இருக்கிறாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு பிரசாதம்லாம் செய்து, பிரசாதம்னா விருந்து செய்து சாப்பிடுவாங்க. இந்த பாயசம் இதெல்லாம் செய்து, வடை பாயசம் எல்லாம் செய்து இன்னைக்கு ஒரு விசேஷமாக செய்து சாமி படைச்சிட்டு நம்மளும் சாப்பிடுவாங்க.
இதுதான் போகி பண்டிகை. இல்லாங்காட்டி சும்மா எல்லாத்தையும் கொளுத்திட்டு பழசருதுன்னு சொல்லிட்டு கொளுத்திட்டு நம்ம வந்து அத்தை தொடக்கிறேன் இத்தை தொடக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இது போகி பண்டிகை. ஏதோ 1-2 பேர் என்ன மாதிரி தெரியாதவங்க இருந்தால் தெரிஞ்சுப்பாங்கன்னு தான் சொல்கிறேன். அவ்வளோதான். என்ன கரெக்டா? அப்பால பார்க்கலாம்.